வெல்கம் டு ஆர்கே சிஓசி. இன்னைக்கு வீக்கெண்ட் ரைடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த வீக்கெண்ட் ரைடில் நான் இன்னைக்கு டிராகன் கிளிஃப்ஸ் அந்த பேஸை தான் அடிக்க போகிறேன். பட் இந்த பேஸ் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். பட் இந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணி அடிக்க பார்க்குறேன். பார்ப்போம் எவ்வளோ தூரம் அடிக்க முடியும்னு சொல்லிட்டு எடிட் ஆர்மி கொடுத்து முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஆர்மியெல்லாம் பக்குவப்படுத்திக்கிறேன். எல்லாமே இந்த முறை பார்த்தோன்னா எடிட் ஆர்மி கொடுக்குறேன். இந்த முறை எல்லாமே பார்த்திங்கன்னா ரூட் இது அந்த கீழே போகிற மைனரை தான் மைனரை பேஸ் பண்ணி தான் அடிக்க போகிறேன். மைனர் எப்படி வேலை செய்ய போகிறான்னு தெரில, பார்ப்போம். ஓகே, உங்களுக்கு வேறு ஏதாவது அட்டாக் ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. கிளான் கேபிட்டல் எப்படிலாம் அட்டாக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இங்கே இறக்கி விட்டா எங்கே போகிறான், இங்கே தான் வரான், அங்கே எதுவும் இல்லை. சவுண்டு உங்களுக்கு கேட்குதா கைஸ்? பட்டை கிளப்புது சவுண்டு. கிளியர் பண்ணிட்டான் ஒருத்தன். அப்படியே ஒவ்வொன்றா கிளியர் பண்ணிட்டு பொறுமையாக தான் நம்ம எடுக்கணும். நம்ம டக்குன்னு இருக்கக்கூடாது. இங்கே பாருங்களேன், ஒரு இது தான் சக்குன்னு முடிச்சு விட்றது பாருங்கள். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸ் ஏரியா கொண்டு போயாச்சு. இங்கே ஒரு இதை போட்டு விடுவோம். இங்கே 4 போட்டு விட்டேன் காய்ஸ். இங்கே ஒன்று போட்டு விடுவோம். அங்கே போகிறானே, இங்கே ஒன்று போட்டு விடுவோம். இங்கே ஒன்று போட்டு விடுவோம். அங்கே அங்கே போட்டு விடுவோம். ஃப்ரீஸ் இங்கே. இவங்க தான் கேஸ் கரெக்டாக இருப்பான்னு நினைக்கிறேன். ஐயோ, என்ன இது? இங்கே போட்டிருக்கலாமோ? எங்கே எது நடக்குதுன்னு தெரில கைஸ். ஆனால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆனால் சவுண்டு மட்டும் கேட்குது. ஆனால் ஏதோ ஒன்று அட்டாக் பண்ணுது. எங்கே அட்டாக் பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஓகே 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 33% கைஸ். இது எனக்கு தெரிஞ்சு 3 அட்டாக் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, அட்டாக் போவோம். இன்னமும் இங்கே நம்ம கிளியரன்ஸ் கிடைக்கல கைஸ். ஃப்ரீஸ் ஆகிடுமா அந்த இது போடுறதுனாலங்கிறது தெரியல கைஸ். ஃபுல்லாகவே அந்த ஏரியா கிளியர் பண்ணுறதுக்கு தான் போட்டிருக்கோம். நாற்பத்தெட்டு போட்டாச்சு. இங்கே ஒன்று போட்டு விட்ருவோம். இங்கே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இங்கே இந்த இடத்துல போட்டுக்கலாம், அந்த இடத்துல போட்டுக்கலாம். ரெண்டு ஸ்டார் எடுத்தாச்சு. இன்னும் இருக்காங்க. எதிர்பாராத நேரத்தில் அடிக்கிறது தான் கேஸுங்க வேலையை. எல்லாம் ட்ரெயின் ஒன்றும் சேருது பாருங்க கைஸ். நமக்கு எல்லா வேலையும் பார்க்குறானுங்க. வாவ், முத்துட்டானுங்க கைஸ். ஆல்மோஸ்ட்டு பாருங்களேன், 70% கைஸ். இப்போ அடுத்தது நம்ம டெக்னிக்கலாக அடிக்கணும். அடுத்த அட்டாக்கு இதே தான், பெரிய சேஞ்சஸ்லாம் இருக்காது. பட் சேம் பட் டிஃப்ரெண்ட் தான். எங்கே இறக்கிவிட்டோன்னு போட்டு கிழிச்சிருவானுங்க போல். பரவாயில்ல. பட் ஆனால் இப்போ ஃபஸ்ட்டு ஒருத்தனை மட்டும் இருக்கும். நமக்கு அந்த ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கிறதுக்காக ட்ராகன்லாம் ஒரு பக்கம் வரும் போல். இங்கே ஒருத்தனை இருக்கணும். 2 பக்கமும் அடி போகணுங்க. ஐயோ, இது ஊதுச்சுன்னா முடிஞ்சிருச்சு போலையே காய்ஸ். ஆஹா, இது ஊதியே முடிக்குதே. ஆனால் இங்கே இந்த ட்ராகன் அடித்தா தான் நம்ம இங்கேருந்து அங்கே போக முடியுமோ? ஓகே, நான் ஒரு இது இங்கேயும் இன்னொரு இது அது ஆல்ரெடி அங்கே இருக்குது. இன்னொரு இது பக்கத்தில் போட்டுறேன்.
இங்கே 2 போடுறேன், இங்கே 3 போடுறேன். ஆஹா, இங்கே தான் வரானுங்க போலயே. இங்கே 1 போட்டுறேன். எனக்கு தெரிஞ்சு 3 அடிச்சிடுவேன்னு நினைக்கிறேன். முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேங்க. ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு நினைக்கிறேன். ப்ரோ ஒருத்தர் தான் மெசேஜ் பண்ணுறாரு. ஐ திங்க் 3 ஸ்டார் எடுத்துருவாமா, இல்லை ட்ராகன் அடித்து அவனுங்கிற ஒரு சுச்சுவேஷன் வருமா? ட்ராகன் அடிக்காமே 3 ஸ்டார் எடுக்க முடியுமா? பேர் ட்ராகன் கிளிஃபு. பட் இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக கூட நம்ம எடுத்துக்கலாம். 100% அடிச்சாது கைஸ். ஒரு ட்ராகனை கூட கொல்லாமல் 100% அடித்தாச்சு. வாவ். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பை கைஸ்.